chemical properties of acid. Okay, very very important section. ஓகேவா? சோ இந்த chemical properties of acidல இருந்தா நமக்கு நிறைய questions வந்து board examல கேட்பாங்க. ஓகே, சோ இந்த பார்ட் வந்து நம்ம நல்லாவே ஸ்டடி பண்ணலாம் and it is very simple. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், ரெஜிஸ்டர் பண்ணி போறோம். it is very simple. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம், ஈக்குவேஷன்ஸ் பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபியர் இருக்கும். ஓகேவா? ஆனா அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கு தான் நான் வந்து என்னால முடிஞ்ச லெவலுக்கு I'm going to explain. ஓகே, இது ஏன் நடக்குது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் பேலன்சிங் மட்டும்தான். ஓகே, சோ அது வந்து நம்ம we can try. ஓகே, நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்லோவா பேலன்சிங்கா நமக்கு வந்துடும். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி கான்செப்ட் கிளியர் ஆகும். கான்செப்ட் புரியலனா இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷனுமே நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. ஓகே, சோ அதனால நம்ம மைண்ட்ல இருக்கிற ஃபியரை எடுத்துட்டு we will start this process. Okay, it is very very simple. Okay, so we will go with the concept. So first என்னன்னா ஒரு ஆசிட் வந்து ஒரு மெட்டலோட ரியாக்ட் ஆகும். So that is our first scenario. ஒரு ஆசிட் என்ன ஆகுது, ஒரு மெட்டலோட ரியாக்ட் ஆகுது. So any time an acid reacts with a metal, இதுதான் எப்பவுமே ஆன்சர். இது ஃபிக்ஸ்டு. ஓகே, அது என்ன ஆசிடா வேணா இருக்கலாம். it could be any acid, it could be any metal. ஆனா இதுலயே வந்து சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, சில ஆசிட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணாது. அதே நான் வந்து எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த ஆசிட்ஸ் 90% of the acids வந்து இத ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். ஓகேவா? so whenever a dilute acid reacts with a metal, it will form what? metal salt and hydrogen gas is liberated. hydrogen gas வந்து liberate ஆகி escape ஆயிடும். so என்ன ஃபார்ம் ஆகும்? metal salt, hydrogen gas. very good. இப்போ எக்ஸாம்பிள் போலாம். zinc plus sulfuric acid. zinc plus sulfuric acid. so zinc என்னது? it is a solid. sulfuric acid என்னது? it is diluted. dilute sulfuric acid தான் எடுக்க போறேன். ஏன்னா வந்து லேப்ல வந்து we are not going to use any concentrated acid. ஏன்னா வந்து நம்ம concentrated acid யூஸ் பண்ணோம்னா it will act as a strong oxidizing agent. அப்ப என்ன ஆகும்னா எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகிறதுக்கு பதிலா வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும். நான் சொன்னது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ H2 க்கு பதிலா H2O ஒரு ஆக்சிஜன் சேர்த்து வந்துடும். அப்போ வாட்டர் ஃபார்ம் ஆயிடும். so but I require hydrogen, so therefore we are going to use dilute acid. exactly, so dilute acid. so zinc plus sulfuric acid will produce what salt? zinc sulfate. okay, இது ஏன் நான் zinc sulfate சொன்னா எப்படி ஈஸியா சொன்னேன்? ஒண்ணும் இல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி acids will liberate hydrogen, H plus ions. okay, so அந்த மாதிரி நம்ம ரிமெம்பர் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். so இந்த ஹைட்ரஜனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்ப என்ன வருது? zinc plus sulfate, zinc sulfate. so ZnSO4 plus H2. H2 is a gas, ZnSO4 is aqueous. சொல்யூஷன்ல சால்ட்டா ஃபார்ம் ஆயிடும். அதனால அது aqueous நான் போட்டேன். ஓகே, zinc sulfate plus hydrogen. இப்போ பேலன்ஸ்டா இருக்காது. கரெக்ட், it is balanced. so therefore this is right. இப்போ இதே மாதிரி இத சால்வ் பண்ணுங்க பாப்போம். iron plus sulfuric acid. iron plus sulfuric acid. sulfuric acid is a acid, iron is a metal. அப்ப என்ன வரும்? salt plus hydrogen. hydrogen வந்துருமா? so okay, we can put hydrogen here. okay, அப்ப salt என்ன வரும்? iron sulfate. அப்போ FeSO4 aqueous. clear, very simple. magnesium plus hydrochloric acid, HCl. என்ன சொன்ன? ஆசிட்ல H க்ளோஸ் பண்ணிக்கணும். very good, H க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ MgCl, MgCl2, ஏன்னா Mg2 plus, right? so நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். but anyhow I'll remember this. chloride ion. okay, so இது வந்து ஆப்போசிட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த 2 இங்க 1, அப்ப என்ன வரும்? MgCl2 plus hydrogen gas. okay, so இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல கெமிஸ்ட்ரியில எப்பவுமே வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். because this is science. so இதே பேட்டர்னை எப்பவுமே ஃபாலோ பண்ணாது, சில எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, பட் அதுல ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருப்பாங்க, எல்லாமே ஆல் ரவுண்டரா இருப்பாங்க. கரெக்டா நம்ம எல்லா கிளாஸ்லயும் ஏதாவது ஒரு ஆல் ரவுண்டர் இருப்பாங்க. பெயிண்டிங், டிராயிங், ரீடிங் எல்லாமே பண்ணுவாங்க. சோ அது வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ். அதே மாதிரி ஆசிட்ஸ்லயும் சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். சோ இந்த டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ். நீங்க அந்த ஆசிட கான்சென்ட்ரேட்டடா இருந்தாலும் சரி, டைல்யூட்டா இருந்தாலும் சரி, இட் இஸ் a strong oxidizing agent. okay, it is a strong oxidizing agent. அப்ப என்ன ஆகும்? இது நைட்ரிக் ஆசிடோட எந்த மெட்டல், எனி மெட்டல் யூ டேக், it will form salt plus water, not hydrogen. oxidizing agentல அப்போ வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளா நான் தரேன். salt, இது வந்து காப்பர் நைட்ரேட்.
ஓகேவா? கூடவே நைட்ரஜன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அது போகட்டும். இப்ப H2 வருமா, வாட்டர் வருமா? நைட்ரிக் ஆசிட் கைஸ், அப்போ வாட்டர். வெரி குட், இட் will form water. ஓகே, சோ இட் will form water. சோ நைட்ரிக் ஆசிடோட எந்த மெட்டல் ஆட் பண்ணாலும் வாட்டர் கிடைக்கும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நீங்க வந்து ஓகே, you are doing a series of metals. So இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க ஆல்ரெடி லேப்ல பண்ணிருப்பீங்க. லைக் you will take zinc metal balls, copper metal, iron metal. ஓகே, சோ இது எல்லாமே வந்து you will put it in a dilute sulfuric acid. எல்லாத்துலயுமே ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும். You will see small bubbles coming from the metal surface. எந்த மெட்டல் ஹையஸ்ட் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் கொடுக்கும்? எந்த மெட்டல் நான் யூஸ் பண்ணா நிறைய ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் கிடைக்கும்? which metal will produce more hydrogen? சோ அதுக்கு நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த இது பேரு தான் ரியாக்டிவிட்டி சீரிஸ். இது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்போம், இருந்தாலும் நான் ரிமெம்பர் பண்றேன். சோ பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், இந்த மாதிரி கீழே போயிட்டே இருக்கும். ஹைட்ரஜன் கீழே வந்து காப்பர், மெர்குரி எல்லாம் வரும். ஹைட்ரஜன் தான் வந்து நமக்கு சென்டர் மாதிரி. இந்த ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கிற மெட்டல்ஸ், ஓகே, இந்த ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கிற மெட்டல்ஸ் மட்டும் தான் இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். சோ மெட்டல்ஸ் that is above hydrogen in reactivity series. ஓகேவா? சோ ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கிற மெட்டல்ஸ் மட்டும் தான் இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். கீழே இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பிலோ இருக்கிற மெட்டல்ஸ் எதுவுமே ஒபே பண்ணாது. ஓகே, தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பொட்டாசியம் யூஸ் பண்றேன். So let us assume potassium plus sulfuric acid will give potassium sulfate plus hydrogen. Okay, and I am also using zinc. Zinc plus sulfuric acid will give zinc sulfate plus hydrogen. இப்போ which metal will produce more hydrogen? Potassium or zinc? Potassium, because it is at the top level. It is at the first position. Zinc எவ்வளவு இருக்கு? Second, third, fourth, fifth, sixth positionல இருக்கு zinc. Okay, so அப்ப first positionல இருக்கிற potassium வந்து produces more hydrogen. Zinc வந்து less hydrogen. So reactivity series கீழே போக போக மேல இருக்கிற metals வந்து more hydrogen, கீழே இருக்கிற metals வந்து less hydrogen. So this is the second point to be noted. Okay, very very important point. Okay, first point, only metals above H plus is going to react with acid to produce hydrogen. Second point என்ன? Topmost அந்த சீரீஸ்ல எந்த மெட்டல் டாப்ல இருக்கு? பொட்டாசியம், அடுத்தது சோடியம், அந்த மாதிரி. சோ எந்த மெட்டல் டாப்ல இருக்கோ அதுதான் வந்து நிறைய H plus ions ப்ரொடியூஸ் பண்ணும். கிளியர்? இப்போ I'll give you one example. Calcium, aluminium, zinc, iron. Okay, so இது எல்லாத்தையுமே I'm adding with sulfuric acid. What are I'm adding? Calcium, aluminium, zinc, iron. So இப்போ இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருது அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகே, அதெல்லாம் will leave it. All the metals will release hydrogen. True? Correct? True. இப்போ எந்த மெட்டல், இந்த 4 மெட்டல்ல எந்த மெட்டல் வந்து highest hydrogen production? See the series. எது டாப் மோஸ்ட் இருக்கு? Calcium. Very good. Calcium is the highest. Next எது? Aluminium. Next எது? Zinc. Next எது? Iron. So இந்த மாதிரி questions வந்து நம்ம போர்டு எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் தான். So இந்த மாதிரி ஒரு series of metals கொடுத்துட்டு they will ask if it reacts with sulfuric acid which produces more hydrogen gas. So answer வந்து it all starts with reactivity series. Okay, so இந்த மாதிரி questions நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Okay, so next property நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தலாம். So அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு சிமிலரான ப்ராப்பர்ட்டி தான். Okay, so இது அப்படியே எழுதுவோமா இப்போ? ஃபர்ஸ்ட் என்னது? மெட்டல். Okay, plus dilute acid, but instead of metal I am taking metal oxide. இப்போ for example காப்பருக்கு பதிலா காப்பர் ஆக்சைடு எடுத்துக்கிறேன். இப்போ அயனுக்கு பதிலா அயன் ஆக்சைடு எடுத்துக்கிறேன். ஓகே, சோ அந்த மாதிரி நான் ஒரு டிஃபரெண்ட் டைப் ட்ரை பண்ண போறேன். மெட்டலுக்கு பதிலா மெட்டல் ஆக்சைட்ஸ் ட்ரை பண்ண போறேன். அப்போ மெட்டல் ஆக்சைடு பிளஸ் டைல்யூட் ஆசிட் will give metal salt same plus very good water. This is the only thing that is going to change. So calcium oxide is a metal oxide. Very good. Calcium oxide plus HCl will give metal salt plus water. Remember, okay, this is second property. இதுக்கு முன்னாடி பார்த்தது first property. It will have water. Very good. Metal salt. What metal salt? Close the hydrogen. Okay, அப்ப என்ன வரும்? Calcium chloride. Close பண்ணும். இங்க மெட்டல் ஆக்சைடு இருக்கா, நமக்கு ஆக்சைடு தேவையில்லை, மெட்டல் மட்டும் இருந்தா போதும். சோ ஆக்சைடை க்ளோஸ் பண்ணிடு. ஏன்னா அப்பதான் வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகும்.
ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்தது என்ன ஆகும் வாட்டர் ஃபார்மேஷன். அப்ப அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆன்சர் எழுதுங்க. கால்சியம் குளோரைடு CaCl2. வெரி குட். CaCl2 plus water. CaCl2 aqueous, water is liquid. Okay, so this is solid, this is diluted. Okay, இப்போ magnesium oxide plus sulfuric acid. So நான் ஆல்ரெடி சொன்னது என்னது வாட்டர் ஃபார்ம் பண்ணும் ரைட்டா. சோ அப்ப வாட்டருக்கு என்ன இதை எடுத்துரு அப்போ மெக்னீசியம் சல்ஃபேட். மெக்னீசியம் சல்ஃபேட் பிளஸ் வாட்டர் மாலிக்யூல். வெரி குட். இப்ப அதே மாதிரி இங்க ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடு, இங்க ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணி. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் வாட்டர் ஃபார்மேஷன் வந்து 100% நடக்கும். சோ அப்ப என்ன பண்ணலாம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இங்க வாட்டர் வந்துரும். ஓகே, அப்ப என்னங்க வருது வெரி குட் காப்பர் குளோரைடு Cu2 plus Cl minus 2 இங்க வரும் 1 இங்க வந்துரும் CuCl2 காப்பர் குளோரைடு பிளஸ் வாட்டர். காப்பர் ஆக்சைடு வந்து ஒரு பிளாக் ஆக்சைடு. ஓகே, சோ காப்பரை வந்து நான் ஆக்சிடேஷன் பண்றேன் அப்படின்னா அது வந்து கருப்பு கலர் ஒரு பிரெசிபிடேட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதுதான் காப்பர் ஆக்சைடுடைய கலர். காப்பர் குளோரைடு வந்து ப்ளூயிஷ் கிரீன் இன் கலர். சோ ஒரு கலர் சேஞ்ச நீ பார்க்கலாம். சோ காப்பர் ஆக்சைடு அந்த கருப்பா இருக்கிற சப்ஸ்டன்ஸ நீ HCl ஆட் பண்ண உடனே இட் will turn bluish green color plus water formation. Okay, so it is just a color transformation just for your understanding I'm telling. But இது புரிஞ்சுதா எப்படி இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது? ஓகே, சோ ஜெனரலா வாட்டர் வர்ற தொட்டு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல ஆக்சிஜனை மறைச்சிக்கணும், செகண்ட் காம்பவுண்ட்ல H மறைச்சிக்கணும், ரிமைனிங் ஆட் பண்ணி சால்ட் ஃபார்ம் பண்ணிடு. வாட்டர் as usual plus water. இது 100% வாட்டர் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஓகேவா, சோ இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக். சோ எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே you can easily solve this equation. ஏன்னா நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்கா சால்வ் பண்ண முடியும். ஓகே, சோ அடுத்தது தேர்ட் ப்ராப்பர்ட்டி இப்ப பார்க்க என்ன பார்த்தோம் மெட்டல் பிளஸ் டைல்யூட் ஆசிட். செகண்ட் வந்து மெட்டல் ஆக்சைடு பிளஸ் டைல்யூட் ஆசிட். தேர்ட் இஸ் மெட்டல் கார்பனேட் or bicarbonate plus dilute acid will give what will give metal salt plus water எல்லா acid plus carbon dioxide. இங்க கார்பனேட் யூஸ் பண்ண போறோம், மெட்டல் உடைய கார்பனேட் ஃபார்ம். அப்ப என்ன வரும் salt plus water plus carbon dioxide ஒரு எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகுது. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாமா? வெரி ஈஸி. First example, calcium carbonate plus HCl will give salt, water and carbon dioxide. So water is sure, carbon dioxide sure. ஏன்னா வந்து நம்ம வந்து calcium உடைய carbonate form எடுக்கிறோம், calcium carbonate. Okay, now நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா HCl இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணனும்னா ஆசிட்ல இருக்க H க்ளோஸ் பண்ணிக்கோ, இதுல வந்து கார்பனேட்டை க்ளோஸ் பண்ணிக்கோ. ஏன்னா வந்து நம்ம மெட்டல் கார்பனேட்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, நமக்கு என்ன வேணும் கார்பன் டை ஆக்சைடு. அப்ப என்ன அர்த்தம் ஒரு கார்பன் இது ஒரு ஒரு H, இது ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும் கால்சியம் குளோரைடு. ஓகே, CaCl2. clear? I think it is balanced only. Okay, next வந்து கால்சியம் பைகார்பனேட். ஹைட்ரஜன் கார்பனேட் தான் பைகார்பனேட். ஓகேவா, so கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் plus HCl will give very simple. இதுல H ரிமூவ் பண்ணிடு, இதுல கார்பனேட் ரிமூவ் பண்ணல, அப்ப இங்க ஹைட்ரஜன் கார்பனேட் ரிமூவ் பண்ணிடு. அப்ப கால்சியம் குளோரைடு water very good plus carbon dioxide. அவ்வளவுதான். this is fixed, this is also fixed. நம்ம எழுத வேண்டியது வெறும் salt மட்டும்தான். okay, so this general equation is very important to understand. okay, so I think this is not balanced. I think it will be 2 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2. okay, now it is balanced. okay, so this is our third and important property. okay, metal carbonates or bicarbonates என்ன வரும் salt, water and CO2. கிளியரா? இப்ப அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராப்பர்ட்டி, அதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் HCl plus NaOH will give what? NaCl. வெரி குட். ஏன்னா வந்து இங்க OH ரிமூவ் பண்ணிட்டு H ரிமூவ் பண்ணிடு, NaCl plus water. ஏன்னா நமக்கு வாட்டர் தேவையில்ல, அவ்வளவுதான். ஓகே, சோ this is நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். சோ எப்பவுமே ஒரு ஆசிட வந்து நியூட்ரலைஸ் பண்ணனும்னா பேஸை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதுதானே நம்ம டைட்ரேஷன்லாம் செய்வோம். கரெக்ட். எண்ட் பாயிண்ட் எப்படி நியூட்ரலைசேஷன் ஆகிற டைம்ல எண்ட் பாயிண்ட் கலர் சேஞ்ச் ஆகும், ஃபினால்தலீன் இண்டிகேட்டர் போட்டு. கரெக்டா? சோ அதெல்லாம் வந்து நம்ம ஹையர் கிளாஸ் போக யூ வில் பி டூயிங் டைட்ரேஷன்ஸ்.
சோ நீங்க 11th ஸ்டாண்டர்ட் போனோடனே ஃப்ரெஷ்ஷா நிறைய நியூ கான்செப்ட்ஸ் படிப்பீங்க. அப்ப டைட்ரேஷன் அதுல ஒண்ணு. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் தெரிய வரும் இன் பிராக்டிஸ் அண்ட் டெல்லிங். பட் நோ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டெல்லிங், ஒரு ஆசிட் பேஸை வந்து சால்ட் அண்ட் வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும். கிளியர்? சோ திஸ் இஸ் அவர் 4th ப்ராப்பர்ட்டி. சோ நமக்கு ஆசிட்ல 4 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல இருந்து என்ன क्वेश्चन வேணா கேட்கலாம். only thing you should understand and write the equation, balance the equation. Okay, so அடுத்த வீடியோல நம்ம பேசஸ், கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் பேசஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் பேசஸ் உடைய கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம முடிக்க போறோம். ஓகே, so see you in next video. Bye.